ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம காட்லின் பற்றி பேசியிருப்போம். இப்போ அதுக்கு தேவையான டூல்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது பற்றி பேசலாம். சரிங்களா? நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே வந்துடும். இப்போ இந்த பேஜுக்குள்ளே வந்ததும் அன்லிமிட்டெட் கீழே இருக்கிற டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதீங்க, ஏன்னா அதை வந்து பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி எடிஷன் கீழே இருக்கிற டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு போயிடுங்க. இந்த பேஜுக்கு போய்ட்டும் டைரக்ட் லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள். டைரக்ட் லிங்க் கிளிக் பண்ணதும் நீங்கள் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணுமோ அந்த ஃபோல்டரில் சூஸ் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துருங்க. இந்த சாஃப்ட்வேர் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் இதை டெவலப் பண்ணாமல் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு தேவைப்படுற ஒரு டூல் வந்து பார்த்திங்கன்னா JDK. நான் இதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அதை இப்போ நான் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே போகும். இந்த பேஜுக்குள்ளே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லினக்ஸ், மேக்ஸ், விண்டோஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஹெட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல. நீங்கள் எந்த OS யூஸ் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிடுங்க. நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன், அதனால் விண்டோஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிற டவுன்லோட்னு கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போது செகண்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 160 MB. நான் அதை வந்து பண்ண டவுன்லோட் கொடுத்துருக்கேன். இப்போ அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதும் நான் எந்த ஃபோல்டர் சேவ் பண்ணதுன்னு கேட்குது. நான் ஃபோல்டர் சூஸ் பண்ணி சேவ்னு கொடுத்துட்டேன். இப்போ டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் அதை கேன்சல் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போது நம்ம எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். ஆல்ரெடி நான் 2 சாஃப்ட்வேரையும் டவுன்லோட் பண்ணிவிட்டேன். இப்போ இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம JDK இன்ஸ்டால் பண்ணுறோம். JDK கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போது ரன் ஆகுது. இப்போ க்ளோஸ் கொடுத்துருங்க இன்ஸ்டால் ஆன அப்புறம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டெலிஜை வந்து பார்த்தோன்னா கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட்டு வரும், அதையும் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. எல்லாத்தையும் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துடுங்க. இப்போ இன்ஸ்டால் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். இப்போ இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ரன் இன்டெலிஜை ஐடின்னு கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ கொஞ்சம் நேரம் பொறுத்து இது ஓப்பன் ஆகும். ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ இது ஓப்பன் ஆகுது. இப்போ எனக்கு இந்த கலர் பிடிக்கலன்றதுனால நான் இப்போ கஸ்டமைஸ் கொடுத்துட்டு கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். இன்டெலிஜை லைட் அந்த கலர் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ ஃபஸ்ட்டு கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கான நேம். அந்த நேமை நீங்கள் சூஸ் பண்ணி டைப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் கோடாக் 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜேடிகே உங்கள்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. ஜேடிகே இல்லைன்னா இங்கே டவுன்லோட் ஜேடிகேன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அப்படின்னா தான் ஒர்க் ஆகும். இப்போ கிரியேட் கொடுத்துட்டு இப்போ வெயிட் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஆல்ரெடி இங்கே சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க காட்லினுக்கு. இதை பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோவில் காட்லினுக்கு தேவையான டூல்ஸ் டெவலப் பண்ணுறது அப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது கீழே இருக்கிற ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அது லோட் ஆகிட்டு இருக்கும். அது கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரன் பட்டன் காட்டும். நெக்ஸ்ட்டு தான் நீங்கள் ரன் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.